மிதுன ராசி நேயர்களே, செவ்வாய் நீசமாக 2இல் இருப்பது, 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை கிரகங்கள் வரிசையாக தொடர்ந்து இருப்பது சிறந்த கிரக அமைப்பு. 12ஆம் இட குரு சேமிப்பு எதிர்காலம் போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட செய்து சிறப்பான வாழ்க்கையை தருவார். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வசதிகளையெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கையில் இப்போது நல்லவிதமாக முன்னேற்றம் கிடைத்து அனைத்து சௌரியங்களையும் அனுபவிக்கலாம். இசை, ஓவியம், நடனம் போன்ற துறைகளில் சிறப்பாக கவனத்தை செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம். குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகள் உயர் கல்வி, அவர்களுக்கு திருமணம் போன்றவற்றை அமைத்து தரும் சூழல் சாதகமாக உள்ளது. இத்தகைய சாதகமான பலன்களை குரு உங்களுக்கு தருகிறார். உங்களது நல்ல எண்ணங்கள் செயலால் மட்டுமே இந்த பலன்களை நல்லவிதமாக அனுபவிக்கலாம். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், அவ்வப்போது குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு சச்சரவுகள் ஆகியவற்றை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய சூழல் உண்டாகும். உடலில் சிறு சிறு தொந்தரவுகள் தோன்றி மறையும். அவ்வப்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் சுக்கிரனால் கிடைக்கும் சூழல் உண்டாகும். செவ்வாய் மற்றும் சுக்கிரனால் வரும் பிரச்சினைகளை 10ஆம் இட ராகு சமாளிக்க செய்து தொழில்துறையில் நல்ல லாபம், கௌரவம் போன்றவற்றை தருவார். தொழிலில் கடின உழைப்பும் அலைச்சலும் இருக்கவே செய்யும். நிதானமாக செயல்பட்டு இத்தகைய தேவையற்ற தொந்தரவுகளை கடந்து செல்ல வேண்டும். அந்நியர்கள் ஒத்துழைப்பு உதவியும் கிடைக்கும். பண விஷயங்களில் சிறிது கவனமுடன் செயல்படவும். பெண்கள், அரசியல்வாதிகள், இளைஞர்கள் ஆகியோர் வீண் பேச்சு, தேவையற்ற விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து கூடுதல் அக்கறையுடன் வெற்றியை பெறுவார்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம் அமையும் வாய்ப்பு உண்டு. விநாயகர் வழிபாடு, அன்னதானம் செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றிகளை பெற உதவும். மொத்தத்தில் இந்த மார்கழி உங்களுக்கு சிறப்பான பலன்களையே கொண்ட மாதமாக அமையும்.